ஒரு முன்னோடியின் கனவு ஜம்ஷெட்ஜி டாடாவும் டாடா குழுமத்தின் தொடக்கமும். 1839 பிறந்த ஜம்ஷெட்ஜி டாடா ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்டவர். தன்னிறைவு பெற்ற தனது சொந்த தொழில்களால் வலுவடைந்த ஒரு இந்தியாவை அவர் கனவு கண்டார். மற்றவர்கள் வரம்புலாக கண்ட இடங்களில் அவர் சாத்தியங்களை கண்டார். 1868 அவர் ஒரு வர்த்தக நிறுவனத்தை தொடங்கினார். இதுதான் டாடா குழுமத்தின் எளிய தொடக்கம். ஜம்ஷெட்ஜி திருப்பி கொடுப்பதில் நம்பிக்கை கொண்டிருந்தார். இந்திய மாணவர்கள் வெளிநாடுகளில் படிப்பதற்காக ஒரு உதவித்தொகையை நிறுவினார். எதிர்கால சந்ததியினருக்கு அறிவை வழங்கி அவர்களை மேம்படுத்த விரும்பினார். அவரது பார்வை வணிகத்தை பற்றியது மட்டுமல்ல, தேசிய முன்னேற்றத்தை பற்றியும் சூட். ஜம்ஷெட்ஜியின் ஆரம்ப முயற்சிகள் பருத்தி ஆலைகளில் இருந்தன. நவீன இயந்திரங்கள் மற்றும் தொழிலாளர் நலத்திட்டங்களால் அவர் தொழில்துறையில் புரட்சியை ஏற்படுத்தினார். வணிகங்கள் லாபகரமானதாகவும் இறுக்கமுள்ளதாகவும் இருக்க முடியும் என்பதை அவர் நிரூபித்தார். அவரது வெற்றி தலைமுறைகளை கடந்து நீடிக்கும் ஒரு மரபுக்கு அடித்தளம் அமைத்தது. அடித்தளம் அமைத்தல் பருத்தியிருந்து இரும்பு மற்றும் எஃகு. ஜம்ஷெட்ஜிக்கு 3 பெரிய கனவுகள் இருந்தன. ஒரு எம்கு ஆலை, ஒரு உலகத்தரம் வாய்ந்த ஹோட்டல் மற்றும் ஒரு கற்றல் மையம் ஆகியவற்றை கட்ட விரும்பினார். நிறுவப்பட்ட நாடுகளுக்கு கூடியவை லட்சிய இலக்குகள். ஆனால் இந்தியாவில் அவற்றை நமக்கு ஜம்ஷெட்ஜி உறுதியாக இருந்தார். 1907 டாடா ஸ்டீல் குறித்து அவரது கணவனானது. இது இந்தியாவின் முதல் எஃகு ஆலையாகும். இது இந்தியாவின் தொழில்துறை பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் பின்னர் டாடா ஸ்டீல் என்று பெயர் மாற்றப்பட்டு தேசிய பெருமையின் அடையாளமாக மாறியது. மும்பையில் உள்ள தாஜ்மஹால் ஹோட்டல் மற்றொரு கனவு 1903 தனது கதவுகளை திறந்தது. இது இந்திய விருந்தோம்பல் மற்றும் கம்பீரத்தின் சான்றாக நின்றது. ஜம்ஷெட்ஜி 1904 காலமானார். ஆனால் அவரது மகன்கள் டோராப்ஜி டாடாவும் ரதன்ஜி டாடாவும் அவரது மரபை முன்னெடுத்தனர். அவர்கள் தங்கள் தந்தையின் 3வது கனவை நிறைவேற்றும் வகையில் 1909 பெங்களூரில் இந்திய அறிவியல் கழகத்தை நிறுவினர். புதுமையின் மரபு இந்தியாவின் வளர்ச்சிக்கு சக்தி அளித்தல். டாடா குழுமம் தனது எல்லையை தொடர்ந்து விரிவுபடுத்தியது. மின் உற்பத்தி, ரசாயனங்கள் மற்றும் ஆட்டோமொபைல்கள் போன்ற புதிய துறைகளில் இறங்கியது. டாடா ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் சப்ளை நிறுவனம், இப்போது டாடா பவர், மும்பைக்கு மின்சாரம் கொண்டு வந்தது. இது வீடுகள் மற்றும் தொழில்களுக்கு சக்தி அளித்து மேலும் வளர்ச்சிக்கு எரிபொருளாக அமைந்தது. 1939 நிறுவப்பட்ட டாடா கெமிக்கல்ஸ் வேதியியல் துறையில் முன்னணியில் உள்ளது. 1945 நிறுவப்பட்ட டாடா மோட்டார்ஸ் என்ஜின்களை தயாரிப்பதில் தொடங்கியது. பின்னர் அது இந்தியாவின் ஆட்டோமொபைல் புரட்சியின் சினோனிமா மாறியது. 1932 நிறுவப்பட்ட டாடா ஏர்லைன்ஸ் பின்னர் ஏர் இந்தியான பெயர் மாற்றப்பட்டது. இந்தியாவில் வணிக விமான போக்குவரத்துக்கு முன்னோடியாக இருந்தது. இது தேசத்தை நச்சு உள்ள கதவுகளை திறந்தது. ஒவ்வொரு புதிய முயற்சியும் புதுமை மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான டாடா குழுமத்தின் தேசபக்தி சாஹிப் பிரதிபலித்தது. டாடா குழுமம் பெருநிறுவன சமூக பொறுப்பின் கலங்கரை விளக்கம். டாடா குழுமம் எப்போதும் சமூக பொறுப்பில் நம்பிக்கை கொண்டது. இது பணியாளர் நலத்திட்டங்களில் முன்னோடியாக உள்ளது. டாடா குடும்பத்தால் நிறுவப்பட்ட டாடா அறக்கலைகள் ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக சமூக மேம்பாட்டுக்கு முன்னணியில் உள்ளன. சுகாதாரம், கல்வி, வறுமை ஒழிப்பு மற்றும் பேரிடர் நிவாரணம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் அறக்கட்டளைகள் செயல்படுகின்றன. அவர்கள் மில்லியன் கணக்கான இந்தியர்களின் வாழ்க்கையை தோற்றுகிறார்கள். சமூக நலன்களுக்கான டாடா குழுமத்தின் தேசபக்தி இந்தியாவிலும் அதற்கு அப்பாலும் பெருநிறுவன குடிமக்களுக்கு ஒரு முன்மாதிரியாக அமைந்துள்ளது. வலுவான மற்றும் தன்னிறைவு பெற்ற இந்தியா குறித்த ஜம்ஷெட்ஜி டாடாவின் பார்வை தொடர்ந்து ஊக்கமளிக்கிறது. டாடா குழுமம் அதன் பல்வேறு வணிகங்கள் மற்றும் சமூக நலனுக்கான தேசபக்தி ஆகியவற்றுடன் அவரது மரபுக்கு ஒரு சான்றாக நிற்கிறது. இது தொழில் முனைவு, புதுமை மற்றும் தேசிய முன்னேற்றத்திற்கான அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் கதை.